திருவள்ளூரில் சில பிளான் போட்டு நடக்கல. யுனைடெட் கிறிஸ்டியன் செமிட்ரி வேணும், அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறோம். அதை பார்க்கிறேன் என்று சொன்னதால இதற்கு பார்க்கவே இல்லை. அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ ஆண்டவருடைய கிருபையினால எங்க சர்ச்சைக்கு நான் சொந்தமா வாங்கி வச்சிருக்கேன். அதே போல ஒரு சில சபைகள் அவங்களுக்கு சொந்தமா வாங்கி வச்சிருக்கேன். தவிர யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி செமிட்ரி என்று சொல்லி வாங்கிட்டு அரசாங்கத்திட்ட கேட்டு எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டு அதற்கேற்ற இடத்தை வாங்கி அதுக்கு மதில்கள் போட்டு அரசாங்கம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து கிறிஸ்டியன் ஓல்ட் சர்ச் போர்டாக பண்ண மாட்டேன் என்று சொன்னாலும் மற்றபடி நாம் போதகர்கள் சுசேஷர்கள் நல வாரியங்கள் அமைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம் ஷேப் பண்ணி, அதாவது கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான முகவரியை நாம் ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது. கிறிஸ்தவர்கள் அசைக்கப்படாத இருக்க வேண்டும் என்றால் ஸ்தாபனம் இருக்கிறது, சர்ச்சஸ் இருக்குது, பல டினாமினேஷன்ஸ் உருவாக்கியிருக்கிறது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்க வேண்டியதுதான் இந்த காரியத்தை நாம் இங்கே ஒழுங்கு செய்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைய காரியங்களை செய்திருக்கோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஜெனரல் செக்ரட்டரி நிறைய சொன்னாங்க, அவர் புஷ்பாகரன் சொன்னாங்க, அப்புறம் அருமையான பாஸ்டர் விக்டர் சொன்னாங்க. எல்லாமே நல்ல காரியங்கள், நாம் செய்த காரியங்கள், செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். We are going in focus in a direction. Whether we are right or not, that should be clearly defined. ரைட் தானா, தவறா, நல்லதா? இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். வக்கீலுக்கு படிக்கும் போது எல்லாரும் பக்கத்து சீட்டில் உட்காந்து நான் படித்திருக்கிறேன். ஒரு லாயர் வந்து ஒரு வக்கீலுக்கு படித்தவர் இதுக்கு எல்லாரும் பேசுங்க, கருத்து நம்ம ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்கள் போல இருக்கிறது. அவர் தமது விருப்பத்தின்படி அதை திருப்புகிறவர். ஒரு கைத்தட்டு கொடுங்கள். அதேயா ஐயா பிஎம்ஐயும் திருப்ப முடியும், சிஎம் ஐயாவையும் திருப்ப முடியும். எந்த ராஜாக்களையும் திருப்ப அவரால் ஆகும். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நமக்குள்ள ஒரு மனத்தோடு ஐக்கியத்தோடு ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு கொடுத்து நம்ம செயல்பட்டோம்னா வெற்றி நமக்கு. அதனால இதுல நான் பெரிய ஆஸ்திரேலியா